ஒரு தலைவராக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரா? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய சலசலப்பு இருக்கு? ஏன் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா செங்கலை உருவுற மாதிரி கிளம்பிட்டு இருக்கிறாங்க? ஏன் அவரை தலைவரா எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தா, இந்த லட்சணத்துலதான் அவருடைய தலைமை அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கு. தமிழ் மண்ணை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்துட்டு, ஒண்ணு எதிர்கட்சியா இருக்கும், இன்னொன்னு ஆளுங்கட்சியா இருக்கும். ஆனா இப்போ ஆளுங்கட்சி ஆகக்கூடிய இடத்த கூட இன்னைக்கு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக அஇஅதிமுக மாறி இருக்கு. சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக இப்படி உயிரே விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் போகும். அந்த மாதிரி தன்னுடைய அதிகார பதவியை, தன்னுடைய அந்த நான் தான் இருப்பேன் அப்படின்னு பொதுச் செயலாளராக என்னை மட்டுமே இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சியை ஒழிச்சு கட்டிட்டாரு எடப்பாடி அவர்கள். அப்போ இப்படியான ஒரு நபருக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? இத பார்த்தாவது இனிமேல் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா அப்படின்ற மற்ற கட்சிகள் கொஞ்சம் முடிவெடுத்துக்கணும். டெல்லிக்கு போய் நின்னு அங்க உள்துறை அமைச்சருடைய அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்காம நிக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய அவமானம் இல்ல? தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையா? உங்களை முகமூடி போட்டுதான் அலைய வைக்க போறோம். உங்களை நேர்மையாக என் முகத்தை காட்டவே போறது இல்ல. நாங்க என்ன சொல்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க ஆடணும். அதாவது பொம்மலாட்டத்துக்கு ஒரு கயிறு வச்சிருப்பாங்க பாருங்க, மேல இருக்கிறவங்க அந்த கயிறை எப்படி இழுக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொம்மை ஆடும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்குத்தான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுல வேற இவர் வேற, நான் அப்படி எல்லாம் பண்ணலைங்க, நான் அந்த மாதிரி கார் மாதிரி எல்லாம் வரல, நான் இதுக்காக போனேன் அதுக்காக. நீங்க எதுக்காக போனாலும் கூட ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு கம்பீரமா இங்க இருந்து போங்களேன். அந்த மாதிரி சொல்லிட்டு போறதுக்கான நிலை உங்ககிட்ட இருக்கா? 100 தொகுதிகளை பாஜக கேட்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, 234ல 100 போயிடுச்சுன்னா 134. 134ல நீங்க நின்னு அந்த 134லயும் ஜெயிச்சு இப்படி ஒரு அதிசயம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் டாக்டர் மஞ்சுளா மேடம். வணக்கம். வணக்கம் மேம், இப்போ என்டிஏ அலையன்ஸ் யார் யார்கிட்ட சீட்டு பெறுவாங்க? தமிழகத்தினுடைய என்டிஏ தலைவர் இபிஎஸ் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அறிவிச்சாலும் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லி பிரைம் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சரும் இதுவரைக்கும் சொல்லலை. இப்போ என்டிஏனுடைய சீட் ஷேரிங்குமே அஃபிஷியலா இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. யார் யாருக்கு என்னென்ன சீட்டு, யார் யாருக்கு வழங்க போறாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் சொல்றாரு, நான் பிஜேபி கிட்ட தான் வாங்குவேன், நான் ஏடிஎம் கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நிலையில திரு இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்கு டெல்லிக்கு சென்றிருக்கிறார். இன்னும் இப்ப தற்போது வரை நேரம் கிடைக்கவில்லை. நாளை நான் சொல்கிறேன் எதற்காக சந்தித்தேன் என்று அப்படின்னு சொல்றாரு. அஇஅதிமுக அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் போயஸ் கார்டனுக்கு காத்து கிடப்பாங்க, இல்லாட்டி ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு சீட் ஷேரிங்க நடத்துவாங்க. ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று இபிஎஸ் தான் சொல்லிக்கிறாரு. தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் சிலர் சொல்றாங்க, இன்னும் சில கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் டெல்லிக்கு போய் அவர் இப்படி ஒரு நெகோசியேஷன் பண்றதுக்கு நேரிட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நேரமும் ஒதுக்கப்படாத ஒரு சூழ்நிலை. எப்போது ஒதுக்குவார்கள்? ஒதுக்கி நின்று காத்து கடந்து அமித்ஷா பேசக்கூடிய நிலைமை எப்படி பார்க்கிறீங்க என்டிஏ அலையன்ஸ்? இதுதான் எடப்பாடி அவர்களுடைய தலைமை பொறுப்பு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்போ அவர் ஒரு தலைவராக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரா? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய சலசலப்பு இருக்கு? ஏன் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா செங்கலை உருவுற மாதிரி கிளம்பிட்டு இருக்கிறாங்க? ஏன் அவரை தலைவரா எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தா, இந்த லட்சணத்துலதான் அவருடைய தலைமை அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி, ஜெயலலிதா அம்மையார் வளர்த்தெடுத்த கட்சி. ஜெயலலிதா அம்மையார் மறைவின் பொழுது எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க? அவங்க எல்லாம் எங்க? அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை அப்படியே ஒரு கட்டா தூக்கி கொடுத்துட்டு தானே அந்த அம்மா போய் சேர்ந்தாங்க.
அப்போ அப்படி ஒரு அவ்வளவு பெரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஒரு கட்சிய இன்னைக்கு என்னவா வச்சிருக்கிறாரு இவரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கு அவ்வளோ இதுவா இருக்கு, ஆதங்கமா இருக்கு. ஏன் சொல்றேன் ஆதங்கமா இருக்கு அப்படின்னா, தமிழ் மண்ணை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஒண்ணு எதிர்கட்சியா இருக்கும், இன்னொன்னு ஆளுங்கட்சியா இருக்கும். ஆனா இப்போ ஆளுங்கட்சி ஆகக்கூடிய இடத்த கூட இன்னைக்கு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக அஇஅதிமுக மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்கு? சேராத இடம். சேராத இடத்துல போய் சேர்ந்தனே. இதுல கர்ணன்ல ஒரு பாட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க, சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக இப்படி உயிரே விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் போகும். அந்த மாதிரி தன்னுடைய அதிகார பதவியை, தன்னுடைய அந்த நான் தான் இருப்பேன் அப்படின்னு பொதுச் செயலாளராக என்னை மட்டுமே இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சியை ஒழிச்சு கட்டிட்டாரு எடப்பாடி அவர்கள். அப்போ இப்படியான ஒரு நபருக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? இத பார்த்தாவது இனிமேல் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா அப்படின்ற மற்ற கட்சிகள் கொஞ்சம் முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நேத்து வரைக்கும் கூட புதுச்சேரியில போய் இந்த மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கே, அவங்க ஜெல் ஆகலையே, அவங்க போய் வேட்புமனுகள் திமுக சார்ந்தவர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்களே, அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணும்? காங்கிரஸ் தலைமையில இருக்கா திமுக தலைமையில இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் கொளுத்தி போட்டு பத்த வச்சு எரிய வச்சுட்டு இருந்தாங்களே. இவ்வளோ பத்த வச்ச நீங்க டெல்லிக்கு போய் நின்னு அங்க உள்துறை அமைச்சருடைய அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்காம நிக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய அவமானம் இல்ல? தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எந்த அளவுக்கு சுயமரியாதையோட தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிருக்காங்க. ஆனா இவரு இந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து உள்துறை அமைச்சரை சந்திக்க போறாரு. ஆனா அவருக்கான அப்பாயின்மெண்டே கிடைக்கல அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ஆனா இதுலயும் எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, இதுக்கு முன்னாடி போலாம் மறைஞ்சு ஆள் மாறாட்டம் பண்ற மாதிரி பண்ணி ஒரு கார்ல இருந்து இன்னொரு கார் அப்ப அதுக்கப்புறம் பார்த்தா கர்ச்சீப் எடுத்து முகத்தை மூடி அந்த மாதிரியான அவமானம் அசிங்கம் இன்னைக்கு நடக்கல. நல்ல வேலையா நான் டெல்லிக்கு தாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன காரணம்? அது அவதூறுன்னு சொல்லி திரு இபிஎஸ்ஏ தெளிவுபடுத்திட்டாருல. நான் முதல்ல நான் 3 கார் மாறுறதுக்கும் விளக்கம் சொல்லிட்டாரு. அதுவும் நான் வந்து முகத்தை தொடச்சேன் நான் கர்ச்சீப்பை வச்சு. நீங்க அதுக்குள்ள நீங்க அதை வந்து நீங்க அவதூறா பரப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போகும்போது அவர் வந்து பொறுமையா இருந்து, எப்பா பாருங்கப்பா நான் முகத்தை காமிச்சிட்டு தான்ப்பா போறேன், நான் ஒன்னும் முகத்தை மறைச்சிட்டு எல்லாம் போலப்பா, நீங்க கனாபினான்னு செய்தியை போட்டு விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு தான் கிளம்பினாரு. அப்ப அது ஒரு அவதூறு தானே மேடம்? இல்ல அந்த மாதிரி பேசுற அளவுக்கு நடந்து இருக்கிறார் அப்படின்றது உண்மைதானே. அங்க ஒண்ணும் இல்லாம அப்படி ஒரு பேச்சு வந்து வரல. அவர் வந்து கர்ச்சீஃபால முகத்தை அவர் தொடச்சாருன்னே கூட வச்சுக்கோங்களேன். ஆனா அதை முகத்தை மூடுற அளவுக்கு துடைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ ஒரு சமீபத்துல ஒரு செய்தித்தாள்ல பாக்குறேன். அதுல என்ன அப்படின்னா, இந்த முகமூடி இருக்கு பாருங்க, அதை எடுத்து உள்துறை அமைச்சர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு கட்டுற மாதிரி ஒரு கார்ட்டூன். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களை வந்து முகமூடி போட்டுதான் அலைய வைக்க போறோம். உங்களை வந்துட்டு நேர்மையாக என் முகத்தை வந்து காட்டவே போறது இல்ல. நாங்க என்ன சொல்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க ஆடணும். அதாவது பொம்மலாட்டத்துக்கு ஒரு கயிறு வச்சிருப்பாங்க பாருங்க மேல இருக்கிறவங்க, அந்த கயிறை எப்படி இழுக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொம்மை ஆடும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்குத்தான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுல வேற இவர் வேற நான் அப்படி எல்லாம் பண்ணலைங்க, நான் அந்த மாதிரி கார் மாதிரி எல்லாம் வரல, நான் இதுக்காக போனேன் அதுக்காக. நீங்க எதுக்காக போனாலும் கூட ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு கம்பீரமா இங்க இருந்து போங்களேன். அந்த மாதிரி சொல்லிட்டு போறதுக்கான நிலை உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா அங்க என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது. அதானே இப்ப நீங்க 2 பேரும் போய் உள்துறை அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரும் சந்திச்சுக்கிட்டப்போ முதல் ட்வீட்டை யார் போட்டது? அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல் ட்வீட்டை உள்துறை அமைச்சர் தான் போடுறாரு. அதுவும் கூட்டணி பற்றிய ஒரு ட்வீட்டா அவர் போடுறாரு. அதை பத்தி கூட எதிர்கட்சி தலைவர் சொல்லல அப்படின்னா அப்போ இவர் கார் மாறி போனது அப்படின்றது, கர்ச்சீஃபால முகத்தை தொடச்சது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்க. அதனால இன்னைக்காவது பகிரங்கமா சொல்லிட்டு போயிருக்காரே அப்படின்றது ஒரு சின்ன மகிழ்ச்சியாவும் சின்ன ஆறுதலாவும் தான் எனக்கு இருக்கு. அதனால இதுக்கப்புறமா தான் சந்திக்க முடியுமா முடியாதா, அப்படி உள்ள அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட சாமி பேசுமா பேசாதா, அருள் இறங்குமா இறங்காதா அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். அதனால அதுக்கு முன்னாடி போய் பத்திரிகையாளர்கள்லாம் நீங்க என்ன பேச போறீங்க ஏது பேச போறீங்கன்னா
பாவம் அவர் மட்டும் நான் ஜோசியமா தெரியும், அவர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால குறைந்தபட்சம் இந்த அளவுக்காவது நான் வந்து இதுக்காகத்தான் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, அந்த அளவுல அவர் வந்து பாராட்டலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மேம் இப்போ இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ரஃப் அண்ட் டஃப் பார்கெனரு. அவர் வந்து பிஜேபிக்குலாம் அவர் கேட்கிற தொகுதிகள்லாம் அப்படியே அள்ளி கொடுத்துட மாட்டாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை முறிச்சிட்டு வந்த ஒரு சீட் ஷேரிங் தான் தகராறு வந்துச்சு. அண்ணாமலை 12 கேட்டாரு, இபிஎஸ் 6 தான் கொடுப்பேன்னாரு, அதனால முறிஞ்சிட்டு. இந்த தேர்தலும் அப்படிதான் ரஃப் அண்ட் டஃபா வைக்க வேண்டிய இடத்துல பிஜேபி வச்சிருவாரு. இப்போ காங்கிரஸ்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது ஒரு தேசிய கட்சி, அதுக்கு திமுக எவ்வளவு வழங்கியிருக்கு, அவ்வளவுதான்ப்பா நாங்களும் ஒரு திராவிட கட்சி, நாங்க இங்க ஒரு பிரதான கட்சி, அவ்வளவுதான் உங்களுக்கும் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருவாரு. மேக்சிமம் 30 தாண்டாதுங்கிற அளவுலாம் பேசுறாங்க. உண்மையிலேயே இபிஎஸ் அவர்கள் பாஜகவை தன்னோட வழிக்கு கொண்டு வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி நீங்க சிரிக்காம கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பயங்கரமா இருக்கு. ஏதாவது ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்காரு அப்படின்னா இப்போ அவர் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சீட் ஷேரிங் நடந்தப்போ திமுக இங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைமை கிட்ட போய் ஏதாவது கேட்டுச்சா? ஒண்ணுமே நடக்கலையே. அந்த மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் போனாங்கல்ல ராகுல் காந்தி அவர்களை பார்க்கிறதுக்கு. அதுவும் எதுக்காக போயிருக்காங்க? ஜஸ்ட் வந்து பேசி இருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர அங்கதான் வந்து சீட் ஷேரிங் பத்தி எல்லாம் பேசினாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே நடக்கல. இப்போ இங்க இருந்து வந்து புறப்பட்டு போயிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இந்த விஷயத்துக்காக அப்படின்னா அதுவும் ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சலசலப்பு வந்துட்டு கட்சிக்குள்ள இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம் சின்ன சின்ன சலசலப்புகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றிய ஒரு தெளிவை வந்து பெற்றுக்கொள்வதற்காகத்தான் எம்பி கனிமொழி அவர்கள்லாம் வந்து போயிருந்தாங்க, அதை பத்தி பேசியிருந்தாங்க. அடுத்தது வந்து தொகுதி பங்கீடு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு கலவையாத்தான் பாக்குறோம். ஆனா இங்க அங்க இருந்து டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்து இங்க வந்து தொகுதி பங்கீடு அப்படின்னு பேச போறாரு அப்படின்னு அறிவிப்பு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு திடுதிப்புன்னு இங்க இருந்து எதிர்கட்சி தலைவருக்கு புறப்பட்டு போறாரு அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இவரு டஃபா இருக்காரா, அவங்க டஃபா இருக்கிறாங்களா? நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பசங்க இருப்பாங்க. 2 பசங்கள்ல ஒண்ணு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஏதோ விளையாட போகும்போது ஒரு பொருளை பானையை போட்டு உடைச்சிருக்கோம். வீட்டுல அம்மாவும் அப்பாவும் வெளியில போயிருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு வந்த உடனே பானையை உடைச்ச குழந்தை என்ன பண்ணிட்டோம்னா அம்மா அம்மா இவன் தான் பானையை உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அம்மா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓ அப்ப தம்பி தான் பானையை உடைச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் முதுகுல 2 பொலார்னு வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து தொகுதி பங்கீடு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்கிற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு இல்ல அவ்வளவு நீங்க ரஃப் அண்ட் டஃப் அப்படின்னு சொன்னா அவங்கள இங்க வரவழைக்கணுமா, நீங்க அங்க போகணுமா? எதிரிகளை வந்துட்டு தன்னுடைய இடத்துக்கு வரவழைச்சு அல்லது எதிர்கட்சிகளை தன்னுடைய இடத்துக்கு வரவழைச்சு அவங்களுக்கான நியாயத்தை வந்து நம்ம இடத்துல இருந்து பேசுறது பெருசா, இல்ல அவங்க இடத்துக்கு போய் ஐயா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்யுங்களேன் அப்படின்னு சொல்றது பெருசா? இப்போ அங்க டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால அங்க என்ன பேசணும் அப்படின்றதுக்கு இவங்க இட்டு கட்டி கையும் காதும் மூக்கெல்லாம் வச்சு என்ன வேணாலும் பேசிக்கலாம். அதற்காகத்தான் இவர் அங்க போயிருக்காரே தவிர இங்க வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னா அந்த சீனே வேற. அவங்க என்ன கேட்டாலும் அதை வந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்ப கூட அங்க போனதுக்கு அப்புறமா அங்க பேசுறதுக்கான இடம் கொடுப்பாங்களான்னே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கணும் அப்படின்லாம் போனாரு. ஆனா சந்திச்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல, நடக்கல. அதுக்கப்புறம் பெரிய மன வருத்தம் அப்படி இப்படி எல்லாம் முடிஞ்சு கடைசியில இன்னைக்கு வந்து தாய் கழகத்தை நோக்கி வந்திருக்கிறார் அப்படின்றது வேற கதை. அப்போ ஒரு மனிதனை எப்படி நடத்த வேண்டும், தன்னுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவரை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்ற குறைந்தபட்ச நாகரீகமாவது அங்க இருக்கா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி குறைந்தபட்ச நாகரீகம் இருந்தா இபிஎஸ் அவர்கள் வந்து ரஃப் அண்ட் டஃபா இருந்தாருங்க, அவர் சொன்ன சீட்டை தான் அவர் சொன்ன தொகுதிகளை தான் வந்து பாஜக எடுத்துக்குங்க அப்படின்னு நீங்க பேசலாம், நானும் சரின்னு கேட்டுப்பேன். ஆனா அந்த மாதிரியான சூழலே இல்ல. இன்னும் கேட்டா அரசல் புரசலா என்ன வருது அப்படின்னு கேட்டா 100 தொகுதிகளை பாஜக கேட்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க 234ல 100 போயிடுச்சுன்னா 134 134ல நீங்க நின்னு அந்த 134லயும் ஜெயிச்சு
இப்படி ஒரு அதிசயம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அது ஜெயிச்சு அதுக்கப்புறம் மத்தது இந்த 100 தொகுதிகள்ல எங்களுடைய கூட்டணியில, அதாவது கூட்டணிக்குன்னு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நாங்க பிரிச்சு கொடுத்துப்போம். ஏன்னா எனக்கு என்ன ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இவரு டிடிவி தினகரன் அவர்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாக நம்ம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு ஓபிஎஸ் அவர் இபிஎஸ் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது, இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து தூக்க மாட்டிப்பேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அதனால பயமா இருக்கு எனக்கு. அடிக்கடி வந்து அவர், இப்ப நீங்க நல்ல வேலை சொன்னீங்க, நான் வந்துட்டு எனக்கான தொகுதிகளை பாஜகவிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வேன். அதனால அவர் இன்னும் இருக்கிறாரு, இன்னும் அந்த களத்துல ஓடிட்டு இருக்காரு, இன்னும் அவர் வந்து ஆர்வத்தோட செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அவரை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படின்றத இந்த நேரத்துல வந்து நான் சொல்லிட்டு, இப்படி வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் அதாவது இந்த தொகுதி வந்து பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலைய நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி சொல்லுது அப்படின்னா, இதுதான் இபிஎஸ் அவர்களினுடைய ரஃப் அண்ட் டஃபா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் இனிமேலாவது நான் புரிஞ்சுக்கிறேன், ஓ இப்படி இருக்கதான் ரஃப் அண்ட் டஃப் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால தினகரன் அஇஅதிமுகவுக்கு எதிராக கட்சியை ஆரம்பித்தவர். பாஜக ஒரு கணக்கை போடுகிறது. டிடிவி தினகரன் அஇஅதிமுக வாக்குகளை பிரிக்கக்கூடிய சக்தியாக அவர் இந்த தேர்தலிலும் உருவெடுப்பார். எனவே அவரை இந்த கூட்டணிக்குள் அவரை அரவணைத்தால் மட்டும்தான் அந்த தென் தமிழகத்திலையும் அவர் எங்கெங்கெல்லாம் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கோ அந்த பகுதிகளில் ஓட்டு பிரிக்காம, ஓட்டு சிதறாம இந்த அதிமுக கூட்டணிக்கு வரும்ங்கிற அடிப்படையில பிஜேபி ஒரு முடிவு எடுக்குது. அவர் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி நினைத்திருந்தால் ஓபிஎஸ் இன்னும் சில யாரெல்லாம் பிரிஞ்சு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கட்சியிலேயே கூட இணைச்சிருக்கலாமே. அப்போ இவர் வந்து அதுல தெளிவா தானே இருந்தார், யாரையும் நான் வந்து இணைத்துக் கொள்ள மாட்டேன், நான் டிடிவி தினகரன் கூட்டணியா தான், அவர் தனி கட்சி, அவரு கூட்டணியா தான் நம்ம சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா தானே அவர் இருந்திருக்கிறார். சரி, இப்போ இந்த கேள்வி வந்து ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி. அப்படின்னா அப்போ ஓபிஎஸ் அவர்களையும் வந்து உள்ள இழுத்து இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவருக்குன்னு சில ஓட்டு வங்கி அப்படின்றது இருக்கே அப்படின்னு. அப்போ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றத புரிஞ்சுட்டு பாருங்க. டிடிவி அவர்களும் தலை கீழே நின்னாலும் இந்த பக்கம் வரப்போறது இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அடுத்தது வந்து பாஜகவின் பக்கமாவது போவீங்களா அப்படின்னாலும் அதுக்கும் ஒண்ணும் பெருசா கழுவுற மீன் இல்ல நழுவுற மீன் அப்படின்ற மாதிரிதான் வந்து பதிலே சொல்லியிருந்தாரு. அப்போ திடீர்னு இவங்க உள்ளுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பெரிய நெருக்கடி அங்க இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்களை விட டிடிவி அவர்கள் பக்கம் இன்னும் கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்குன்னு பாஜக நினைச்சிருக்குமா? இதான் என்னுடைய கேள்வி. அப்போ அதனால அவங்களை கொண்டு வந்து உள்ள சேர்த்து இருக்கிறாங்களா, அல்லது கட்சி ரீதியாக அவங்களுடைய தொண்டர் பலத்தை வச்சு இந்த கட்சிக்காக இன்னும் உழைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பாஜக நினைச்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப வந்து எனக்குள்ள எழுது. அப்போ இவரு ஓபிஎஸ் அவர்களை இன்னைக்கு அம்போன்னு கைவிட்டதற்கு பிற்பாடு டிடிவி அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், சசிகலா அம்மையாரும் தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சில ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா, ஏன் அவங்கள உள்ளுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னு பார்த்தா அப்போ பாஜக இன்னொரு கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன கணக்கு? நம்ம இந்த தேர்தல்ல ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நம்ம இந்த தேர்தல்ல அதிமுக ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனா இந்த தேர்தலுக்குள்ள நாம சில சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா அஇஅதிமுக அப்படின்றதே இல்லாம போயிடணும். இப்படின்ற ஒரு மனநிலையில தான் பாஜக செயல்படுதோன்னு எனக்கு தோணுது. அதனால்தான் பாத்தீங்க அப்படின்னா அஇஅதிமுகவுக்கு தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்டிஏ தலைமை கூட்டணி அப்படின்னாங்க. அடுத்தது வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது சொல்லல. ஒன்னொன்னா நம்ம சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியை கொண்டு வராங்க இல்லையா? இப்ப கூட நாங்க வந்துட்டு பாஜகவினுடைய கூட்டணியில இல்ல, ஆனா அஇஅதிமுக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஐயா சொல்றாரு. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்குங்க, ஆனா நாங்க வந்துட்டு பாஜக கூட்டணியில இல்ல அஇஅதிமுக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான நெருக்கடி உங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றத நீங்க உங்களால ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களும் அப்படித்தான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால மறுபடியும் என்ன நினைக்குதுன்னா, ஒண்ணு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா வரணும் இல்லையா,
அஇஅதிமுக ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரணும். இந்த 2 அஜெண்டாவோட தான் இன்னைக்கு வந்து பாஜக பயணப்பட்டு இருக்கு. அதனாலதான் யாரை இதுல உள்ள கொண்டு வந்தா நம்ம எல்லா சொல்றதுக்கும் மண்டைய ஆட்டுவாங்களோ அவங்கள மட்டும் வச்சுட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட செயல்படும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ பல விஷயங்கள், பல ஃபேக்டர்ஸ் வந்து இபிஎஸ்க்கு தேர்தல் களம் வந்து எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்கிற ஒரு கேள்விக்குறியாகுது. பல விஷயங்கள் 10.5% ரிசர்வேஷன், அதே போல பிரிந்தவர்கள் அவங்க பலரும் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ அவர் சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை. அவர்தான் பொதுச் செயலாளர். ஏனென்றால் யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்கலாம் வந்து வேறு கட்சியில வந்து ஐக்கியமாயிட்டாங்க. அம்மையார் சசிகலா தனி கட்சி துவங்கிட்டாங்க. ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இன்னும் யாரெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கலாம் இப்ப தனி கட்சி துவங்கிட்டாங்க, இல்ல வேற கட்சிக்கு போயிட்டாங்க. இப்போ இபிஎஸ் பிரிந்தவர்களால் எந்த அளவுக்கு ஒரு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு பாதிப்பை சந்திப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அம்மையார் சசிகலா இப்போ வந்து விஜய் கூட போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ராமதாஸ் ஐயாவும் அந்த கூட்டணியில் இணைவார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி ஒருவேளை இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் விஜயுமே வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்கை டார்கெட் பண்ணாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்துறாரு, மேடம் ஜெயலலிதாங்கிறாரு, ஏடிஎம்கே வாக்கு வங்கியை அப்பட்டமா அவர் குறிவிக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. இவங்களும் இந்த தலைவர்களும் ஏடிஎம்கே வாக்கு வங்கி தான் இவர்களுக்கும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை சந்திக்க போகிறது அதிமுக? இதை உணர்ந்து இருக்கிறாரா திரு இபிஎஸ்? நிறைவான கருத்து. இபிஎஸ் வந்து உணர்ந்து இருக்கிறாரா இல்லையா, இல்ல அவரை உணர வைக்க முடியுமா, இதெல்லாம் வேற. அவருக்கு நம்ம உணர்றோமோ இல்லையோ இந்த கட்சி மட்டும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்து போகிற மாதிரி யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாரு. அந்த வேலையை முடிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து அப்படியான ஒரு கட்சி பெருமையோட இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மை. இந்த சூழல்ல இவரு தாவேகாவினுடைய தலைவர், தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை பத்தி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு என்னன்னா, நல்ல வேலை நடிகர் விஜய் அவர்கள் தாவேகான்னு ஒரு கட்சியை தொடங்கினார். அவர் தொடங்கினதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டுல எத்தனை தற்கொலைகள் இருக்குன்னே நமக்கு தெரிஞ்சுது. எத்தனை பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் எப்படியா இருக்கிறாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களா அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, குழந்தை வந்து ஐசியூல இருக்கு, நான் வந்து எங்க அண்ணனை பார்க்க வரேன், இல்ல எங்க அண்ணனுக்கு யார் இல்லாட்டியும் பரவாயில்ல நானே மனைவியா மாறுவேன். எப்படி இதை பேசுறாங்கன்னே எனக்கு தெரியலங்க. பெண்களை பத்தி நம்ம என்னென்னமோ சொல்றோம். பெண்கள் எவ்வளவு வந்துட்டு பெண்ணுனா பேயும் இறங்கும் அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் வந்து ஒரு சரியான ஒரு நியாயமான ஒரு பார்வையில பார்ப்பார்கள் எல்லாவற்றையும் சொல்லுவோம். ஆனா ஒரு பெண் இந்த அளவுக்கு வந்து பேசுறா அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. நல்ல வேளை இவர் கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இப்படியான ஒரு நபர்களை வச்சு ஒரு கட்சியை நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த மண்ல காமராஜர் அந்த நாற்காலியில உட்கார்ந்து இருக்காரு, முதல்வர் நாற்காலியில அறிஞர் அண்ணா உட்கார்ந்து இருக்காரு, முதல்வர் நாற்காலியில டாக்டர் கலைஞர் உட்கார்ந்து இருக்காரு, இவர் இப்போ ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த இடத்துல நடிகர் விஜய் அவர்களை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு இதை விட ஒரு துரோகம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன கொள்கை இருக்கு எங்களுக்கு வந்து கொள்கைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, தந்தை பெரியார் இருக்காரு, இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்களே. அப்படியே வரிசையா எல்லாரையும் சொல்லிடுங்க. அப்ப வரிசையா எல்லாரையும் சொன்னீங்க அப்படின்னா புது கட்சி வர வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. இருக்கிறதான் நான் மறுபடியும் வந்து மசாலாவா கிளம்பி கொண்டு வந்து தரப்போறேன் அப்படின்னா அப்ப புதுசா நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏற்கனவே இருப்பவர்களே அதற்கான வேலையை வந்து துரிதமாக சிறப்பாக செய்யும் பொழுது உங்களுடைய வரவு எதனுடைய பொருட்டாக நிகழ்ந்தது அப்படின்றது தெரியல. இப்போ இந்த கட்சியை நம்பி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சிய பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னாரு பாருங்க இபிஎஸ். அப்பவே முடிஞ்சுதுங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது, அந்த கட்சியினுடைய பொறுப்பும் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து அந்த கட்சியினுடைய ஓட்டு வங்கி எவ்வளவு தெரியாதுங்க. ஆனா அந்த கட்சியினுடைய கொடியை பார்த்த உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார் இல்லையா. இதை விட ஒரு அவமானம் இருக்க முடியுமாங்க? ஒவ்வொரு தலைவனும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய தொண்டர்களுடைய பலத்தையும் வச்சு கட்சியை நடத்துவாங்களா, அல்லது இன்னொரு கட்சியினுடைய
கொடிய பார்த்த உடனே ஆஹா அப்படின்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு இடத்துக்கு அவர் என்னைக்கோ வந்துட்டார். அதனால இதுக்கப்புறமா அரசியல்ல அவரு முன்னேறும். நம்ம யாரையும் குறைச்செல்லாம் சொல்லல. அவர் ஏன்னா தவழ்ந்துதான் பாவம் வந்திருக்கிறார். ஒரு கட்சிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி, இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி தவழ்ந்துதான் வந்திருக்காரு. இல்ல நம்ம எல்லாருமே தவழ்ந்து தானே வந்திருக்கிறோம். அப்படி தவழ்ந்துதான் வந்தார். ஆனா அவர் முதுகெலும்போட எழுந்து நிப்பாரு, அதுக்கப்புறமா ஓடுவாரு அப்படின்லாம் நினைச்சோம். நமக்குதான் அது பெரிய ஏமாற்றமாக மாறிவிட்டது. அதனால இதுக்கு மேல ஏதாவது எதிர்காலம்னு இருந்தா அது ஒருவேளை 8வது அதிசயமா தான் இருக்குமே தவிர அப்படி ஒரு அதிசயம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நிச்சயமா மேம். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.